Action. நேர்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நீயா நானா ப்ரோகிராம் இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்க போகிறது. இன்னைக்கு வழக்கம் போல 2 டீம் வந்திருக்காங்க. டீம் ஏ, டீம் பி. டீம் ஏ உடைய கேப்டன் மிஸ்டர் குணசுந்தரம். குணசுந்தரம், உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. குணசுந்தரம் வந்து படிச்ச படிப்புக்கு வந்து வேலை கிடைக்காதுன்னு சொல்ல போறீங்க. ஓகே. டீம் பி உடைய கேப்டன் MSc Electronics second year. அதனால சவுண்ட் இன்ஜினியர் ஒர்க் பண்றேன். சவுண்ட் இன்ஜினியர் அது படிக்க முடியல, அதுக்கு வேலை கிடைச்சிருக்கா. சரி. சோ படிச்சிருக்காரு, MSc Electronics படிச்சிருக்காரு. படிக்கும்போது அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஓகேவா? சோ காரசாரமான விவாதம் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்கும் போது அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு Action. ஓகே. நேர்களே, இப்போது நம்மளுடைய ப்ரோகிராம் ஆரம்பிக்க போகிறது. முதல்ல டீம் ஏ உடைய கேப்டன் குணசுந்தரம் அவருடைய நம்ம கேள்வி ஆரம்பிக்க போறோம். நீங்க எப்படி சொல்லலாம் நீங்க படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல? ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுவோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க டீம் கேப்டன் வந்து பிபிஏ படிச்சிருந்தது. பிபிஏ படிச்சுட்டு டேட்டா என்ட்ரி ஆரம்பிச்சேன். பிபிஏக்கும் டேட்டா என்ட்ரி நான் சொன்னேன். 1500 ஓகே. பிபிஏக்கும் டேட்டா என்ட்ரி என்ன சம்பந்தம் சார்? சார் அவங்க சொல்ற அவங்களையும் பேசுறோம், எதை பத்தி சொல்ல வேண்டியது சார். வேலை என்ன பண்ணுவோம், டேட்டா என்ட்ரினா அதுக்கு தனியா படிக்க வந்து போய் வாங்க. நான் படிக்கணும்னு ஃபீஸ் கட்டி தான் நான் தனியாக பார்ட் டைம் பண்ண வேலை செஞ்சேன். ஸோ அதுக்கு பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு ஃபீஸ் நானும் கட்டிக்கிறேன். புரியுங்களா? அதே என்ன சரி. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் படிச்சுக்கிறேன் யூஎஸ்ஏ. ஸோ அதே தான் இதே சவுண்டு படிக்க சவுண்டு எனக்கு வேலை இருக்குது, வேலை ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதை கட்டுறேன். அதே டைம் பிபிஏ படிச்சு தீபக் நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி பிபிஏ படிச்சு பிபிஏ சம்பந்தப்பட்ட தான் சொல்லணும். நீ பிபிஏ படிச்சு டேட்டா சம்பந்தமே இல்லையா? டாபிக்கே என்ன சார் டாபிக்? அதாவது படிச்ச படிப்புக்கே வேலை கிடைக்கல நீங்க சொல்றீங்க. ஓகேவா? அதுக்கு நீங்க உங்களுடைய கருத்தை நான் சொல்லுங்க. முதல்ல ரெக்கமெண்டேஷன் கிடைச்சாதான் வேலை கிடைக்குமா? சரி, படிப்பு பார்த்தோம்னா சரி. உங்க டீம்ல யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? எல்லாமே பதிவு நானே பாதிக்கப்பட்டேன். நீ பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? சரி. நீ உங்க பேர் கவிதா. சரி, என்ன பண்றீங்க? பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? क्वेश्चन மார்க் பாருங்க. உங்க டீம்ல இருக்கிறவங்களே வந்து சொல்றாங்க. இல்ல சார், क्वेश्चन மார்க் அது கிடைக்கல. நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும்? டேலண்ட் இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். எதுக்கும் டேரக்டான பர்சன் வந்து ரெக்கமெண்ட் ஆகுறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இயர்ல போறவங்க ரெக்கமெண்டேஷன் வரவங்க இருப்பாங்க. ஓகேவா? சரிங்க. நீங்க வந்து 10 பேரா வந்து அட்மிட் போலாம். நீங்க எல்லாரும் 9 பேரா ரெக்கமெண்ட் போனா இல்லையா? இருக்கதே சாப்பிட போறோம். அப்படியே நீங்க ஒரு வேளை பார்த்தா போய் வந்து சொல்லலாம். நீங்க எல்லாரும் அதே ரெக்கமெண்ட் தான் இல்லையா? சரி, ரெக்கமெண்ட் வந்து மாட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு ஸ்டூடண்ட் வந்து பெரிய வந்து பிகாம் படிக்கிறாங்க. எல்லாருக்கும் வந்து பேங்க்ல போகலாம், அக்கௌண்ட்ஸ்ல போகணும்னு நிறைய ஆசை இருக்கும். எல்லாருக்கும் நல்லா இருக்கு இல்லையா? நிறைய பேர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆகும், இது தான் இருக்காங்க. ஓகேவா? சார் அப்புறம் தான் பிகாம் என்ன ஏதோ அக்கௌண்ட்ஸ் அப்பலாம் கணக்கு தான் கொடுத்துருக்கு. ஆமா, பிகாம் முடிச்சு யாரும் வந்து அசிஸ்டன்ட் போய் சேராங்க. இல்லை பிகாம் முடிச்சு அவங்க வந்து சரியா? இந்த ஜாப் கிடைக்குதோ அதெல்லாம் பிகாம் படிச்சு கொஞ்சம் பேர் அப்படி போனா நீங்க எல்லாரும் சொல்லுங்க. இப்ப உங்களுடைய கருத்து என்னது? பிஎஸ்சி டிஸ்காம் படிச்சதால வேலை கிடைக்கலையா? இல்ல பொதுவா டிஸ்காமே இல்ல பிஎஸ்சி படிச்சா வேலை கிடைக்குமா? படிச்சதுக்கே வேலை கிடைக்கல. ஓகே. நேரடியாக காரசாரமான விவாதம் இன்னும் ஒரு இடைவெளி பிறகு தொடரும். ஐயோ. Action. Action. வெல்கம் பேக் நேயர்களே. சிறிய இடைவெளிக்கு பிறகு நம்ம மீண்டும் சந்திப்போம். இடைவெளிக்கு முன்னாடி நம்ம விவேக் ஒரு நம்ம கேட்டிருந்தோம். விவேக்குடைய பதில் நீங்க சொல்லுங்க. சார் ஒருத்தர் நீங்க பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்லுங்க. எங்க இது சைடே கேளுங்க. என்ன பண்றாரு? சரி, எல்லாரும் கேட்போமா? உங்க பேர் மேடம்? ஜான்சன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே. பிஎஸ்சி டிஸ்காம் அப்புறம் என்ன பண்ண போறீங்க? எம்எஸ்சி. ஓகே. நீங்க உங்க பேர்? மதன். நீங்க எப்பவுமே சோகமா தான் இருக்கீங்களா? யாரும் செய்ய வச்சுட்டாங்களா உங்களுக்கு? Action. உங்க பேர் என்ன சார்? மதன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிஎஸ்சி டிஸ்காம் பண்ணிட்டு இருக்கீங்க. டிஸ்காம் முடிச்சு என்ன பண்ண போறீங்க? அயல்நாட்டு போறீங்க. மைக்கை பிடிச்சி
யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் புரியுமா? சரி, உங்க பேரை